டிசம்பர் 18 தேதியிலிருந்து இன்னைக்கு 26 தேதி சுனாமி நினைவு நாள். இது வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக நர்சஸ் அனைவரும், அதாவது செவிலியர்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. பணி நியமனம் மற்றும் சம்பள உயர்வுக்காக. நிறைய செவிலியர்கள் 10 வருஷமாக வெறும் 7,500 சம்பளத்துக்கு மட்டும் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். அதுக்கப்புறமா சம்பளம் உயர்த்தி தரேன், இப்போதைக்கு வேலை பாருங்க அப்படின்னு சொல்லவும், அவங்களும் 10 வருஷமாக இந்த சம்பளத்துக்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 7,500 வாங்கி இந்த காலத்தில் என்ன பண்ண முடியும்? இப்போதைக்கு டெம்பரரியாக வேலை பாருங்க, அப்புறமா உங்களை பணி நியமனம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே இது வரைக்கும் பண்ணலையாம். இந்த செவிலியர்கள் எல்லாரும் காலையில் வந்தாங்க அப்படின்னா அவங்க வேலை டைம் முடிகிற வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு வேலை, எழுதுகிற வேலை, பேஷண்ட்டை பற்றி எழுதுகிற வேலை, பிரசவம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் சாப்பாடு கூட அவங்க 4 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சாப்பிட கூட டைம் கிடையாது. அரசு மருத்துவமனைகளில் அங்கே வர பேஷண்ட்டுக்கு அங்கே இருக்கிற செவிலியர்கள் பத்தாது. ஏன்னா ஒரு செவிலியர்கள் அவ்வளோ பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களால முடியாத பட்சத்திலும் கஷ்டப்பட்டாவது அந்த பேஷண்ட்டெல்லாம் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அங்கே இன்னும் நிறைய பணியாளர்கள் வேணும். அரசு செவிலியர்கள் பணியாளர்கள் வேணும். அப்படி இருந்துமே நீங்கள் பணியாளர்கள் போடலைன்னா கூட பரவாயில்ல, அரசாங்கமே அவங்களுக்கு சரியான ஊதியம் கொடுங்க, பணி நியமனம் கொடுங்க. அவங்களும் மனுஷங்க தான், கஷ்டப்பட்டு தான் அவங்களும் வேலை பார்க்குறாங்க. சாப்பிட கூட டைம் இல்லை.